தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். ஆவணி மாதத்தினுடைய நட்சத்திர பலன்கள். இந்த ஆவணி மாதம் ஃபஸ்ட்டு சூரியன் சிம்ம ராசிக்கு மாறியிருக்கிறார். சூரியன் மாறும் பொழுதே புதன் மற்றும் சந்திரனும் மாறியிருந்தார். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 27 சந்திரன் ராகுவுடனும் சூரியன் கேத்துவுடனும் இருக்கக்கூடிய ஒரு சஞ்சாரம். சுக்கிரனும் இந்த மாதம் மாறிடுறாரு. புதனும் அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய சொந்த வீட்டில் உச்சபலம் பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட கிரக சூழ்நிலைகளில் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சில சுப செய்திகள் காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் போன்றவற்றிலும் இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் பொருளாதார சிக்கல்கள் இவற்றிலிருந்து நல்ல விடுதலை கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ஒரு சில மனக்குழப்பங்கள் வரலாம். குழப்பங்கள் வரும் பொழுது பைரவருக்கு தீபம் ஏற்றுவது இவர்களுக்கு நல்லது. 7.5 சனியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. குழந்தைகளினுடைய கல்வி மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக அமையும். இவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் உகந்த நாட்கள் என்று சொன்னால் ஆகஸ்ட் மாதம் 27, 28, 29 மற்றும் செப்டம்பர் மாதத்தில் 7, 8, 9. பரணி நட்சத்திரக்காரர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு அலைச்சல் மிகுந்த மாதமாக இருக்கும். இதுவரையில் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் இவர்களுக்கு தீரும். சூரிய பகவானின் மாற்றமும் மற்றும் சுக்கிர பகவானின் மாற்றமும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் மனதிற்கு பிடித்த ஒரு சில விஷயங்கள் நடைபெறும். தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். அலுவலக வேலைகளில் இதுவரையில் இருந்து வந்த மன சோர்வு தீரும். இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு. வேலை இடத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவற்றில் மனதிற்கு நல்ல ஒரு அமைதியை தரும். இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் பரணி நட்சத்திரக்காரர்கள் பிரதோஷ தினத்தில் சிவபெருமான் மற்றும் நரசிம்ம பெருமானை வணங்க இவர்களுக்கு 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். ஆவணி மாதத்தில் இவர்களுக்கு மிகவும் உகந்த நாட்கள் என்று சொன்னால் ஆகஸ்ட் மாதம் 20, 21, 22 மற்றும் செப்டம்பர் மாதத்தில் 5, 6, 7. கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பான மாதம் என்றே சொல்லலாம். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது. வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு இந்த மாதம் அதற்கான நல்ல செய்திகள் சேரும். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுக்கிரனின் மாற்றம் 6ஆம் இடத்தில் வருவதும் மற்றும் புதனின் மாற்றமானது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். இந்த மாதத்தில் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் மற்றும் வெளியூர் பிரயாணங்களும் அதிகம் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன சோர்வும் தீரும். காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு திருமண சார்ந்த விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடையும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய இவர்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். ஆவணி மாதத்தில் இவர்களுக்கு சிறப்பான நாட்கள் என்று சொன்னால் ஆகஸ்ட் மாதத்தில் 28, 29, 30 மற்றும் செப்டம்பர் மாதத்தில் 1, 2, 3. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே தன லாபங்கள் அதிகமாக இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். கூடுமான வரையில் இந்த மாதத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இவர்களுக்கு அலைச்சலும் மற்றும் ஆன்மீக பிரயாணங்களும் காத்திருக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் இவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டு பிரயாணங்கள் மற்றும் வெளிநாட்டிற்கு போக வேண்டிய ஆவணங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இது அனைத்தும் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் மாறும். பிள்ளைகளுக்கு திருமணம் விஷயங்களும் மற்றும்
ஒரு சிலருக்கு குழந்தை பெறக்கூடிய பாக்கியங்களும் இந்த மாதத்தில் இந்த நற்செய்திகளை கேட்கலாம். ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இவர்கள் கோதுமை தானம் செய்து சிவன் ஆலய வழிபாட்டில் ஈடுபடலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏகாதேசி திதி அன்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் பெருமாள் ஆலய வழிபாட்டையும் மேற்கொண்டால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள் விலகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 25, 26, 27 மற்றும் செப்டம்பர் மாதத்தில் 9, 10, 11. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மனதிற்கு ரொம்ப ஒரு திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மனக்கவலைகள் தீரும். மேலும் இந்த மாதத்தில் இவர்களுக்கு பொன் பொருள் சேரும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். பல மாதங்களாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று கூடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் தன லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வியாபாரம் வருவது மற்றும் புதிய வியாபாரத்திற்கான தகவல்கள் இவர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான குடும்பத்தில் மனவேதனைகளும் தீரும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய ஆவணங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து கணவன் மனைவி ஒற்றுமை மனதிற்கு அமைதியை தரும். இவர்களுக்கு இந்த மாதம் உகந்த தேதிகள் என்று சொன்னால் ஆகஸ்ட் மாதம் 20, 21, 22 மற்றும் செப்டம்பர் மாதம் 10, 11, 15. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தினுடைய பலன்கள் என்று சொன்னால் புதிய வியாபாரங்கள் மற்றும் புதிய தொழில் தொடக்கங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். பல மாதங்களாகவே இவர்களுக்கு இருந்து வந்த பண பிரச்சனைகள் தீரும். கடன் தொல்லைகளால் உங்களினுடைய நண்பர்களிடத்தில் இருந்து வந்த மனப்பகை விலகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால் மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. பல நாட்களாக உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பகை மாறும். உற்றார் உறவினர்களிடையே இருந்து வந்த ஒரு வேற்றுமையும் தீரும். அலுவலக விஷயத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமையும் மாறும். நீண்ட நாட்களாக உங்களினுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் மருத்துவ செலவுகள் குறையும். சகோதர சகோதரிகளிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மற்றும் குடும்ப சொத்து விவகாரமான ஒரு சில விஷயங்களும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். இந்த மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பண பலம் அதிகரிக்கும். மேலும் இவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ நாட்களில் சிவனை வழிபாடு செய்யலாம். இவர்களினுடைய இல்லங்களில் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் உங்களினுடைய நில வாயிலில் தீபம் ஏற்றி வழிபட்டால் கன்னி தெய்வங்களினுடைய அருள் கிடைக்கும். இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 30, 31 மற்றும் செப்டம்பர் மாதத்தில் 12, 13, 14. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே மனதளவில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும். பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்குகிறது. உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகளை இந்த மாதத்தில் நீங்கள் வசூல் செய்யலாம். எதிர்பாராமல் வரக்கூடிய பணமும் இந்த மாதம் உங்களுக்கு கையில் வந்து சேரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனதில் பய உணர்வும் விலகும். புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் தொழில் தொடக்கங்கள் இது அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மன பாரங்கள் குறையும். இந்த மாதத்தில் உங்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். அமாவாசை பௌர்ணமி தினங்களில் குலதெய்வ வழிபாடுகளும் மற்றும் இந்த மாதங்களில் வரக்கூடிய பஞ்சமி திதியில் நீங்கள் வாராகி அம்மனையும் வழிபாடு செய்யலாம். கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லையில்லா மன சந்தோஷங்களும் மற்றும் பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு.
இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் 19, 20, 21 மற்றும் செப்டம்பர் மாதத்தில் 15, 16 ஆகிய நாட்கள் சாதகமானவை. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான குடும்ப பகை விலகும். கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக அமையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு திருமண தடை விலகும். உங்களினுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய மாதமாக அமைகிறது. அலுவலகத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வுகள் மற்றும் இடமாற்றங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நினைத்தபடி வந்து சேரும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானினுடைய வழிபாடும் சஷ்டி திதியன்று முருகனுக்கு விரதம் இருப்பது சிறப்பு. இந்த மாதத்தில் அமாவாசை திதியில் அன்னதானங்கள் செய்யலாம். ஆகஸ்ட் மாதத்தில் 25, 26, 27 மற்றும் செப்டம்பர் மாதத்தில் 9, 10, 11 ஆகிய நாட்கள் சிறப்பானவை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே மன திருப்தியும் சந்தோஷமும் உண்டு. ஒரு சிலருக்கு உங்களினுடைய குழந்தைகளிடத்தில் மன வேற்றுமைகளும் பிள்ளைகளிடத்தில் ஒரு சில வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் வரலாம். புதிதாக திருமணமான தம்பதியருக்கு மனதளவில் சில வேற்றுமை வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு அலைச்சல்களும் அதிகம் இருக்கலாம். இந்த மாதம் தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய கடன் முயற்சிகளை யோசித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக பிரயாணங்களும் உங்களுக்கு அதிகம் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன சோர்வு தீரும். மாதத்தின் இறுதியில் செப்டம்பர் மாதம் 10, 11 ஆகிய தேதிகள் சாதகமானவை. குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் பௌர்ணமி திதியில் நீங்கள் பச்சரிசி தானம் செய்வது சிறப்பு. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேத்து பகவான் புதனுடன் சேர்ந்திருப்பதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது இவர்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கும். புதிய கடன் முயற்சிகளையும் தவிர்க்கவும். அலுவலகத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. பல மாதங்களாக நீங்கள் முயற்சிகளில் தோற்று போன விஷயங்களும் வெற்றியை தரும். பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் சில மனக்கவலைகளும் சண்டை சச்சரவுகளும் வந்து போகலாம். ஆகவே ஆவணி மாதத்தில் சொத்து விவகாரங்களை பேசாமல் இருப்பது நல்லது. சூரியன் ராசியில் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்வதனால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் விநாயகப் பெருமானுக்கு தீபம் ஏற்றுவதும் விடலை தேங்காய் உடைப்பதும் உங்களுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 28, 29, 30 மற்றும் செப்டம்பர் மாதம் 5, 6, 7. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சற்று மருத்துவ செலவுகள் வரலாம். சனி பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் பகை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகளிடத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வழக்கு விசாரணை போன்றவற்றிலும் குழப்பங்கள் ஏற்படலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சிக்கல்கள் விலகும். சூரிய பகவான் கேத்துவுடன் மற்றும் புதனுடன் சஞ்சாரம் செய்வது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பத்தை கொடுக்கும். ஆகவே திங்கட்கிழமை தோறும் மாலை நேரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் பௌர்ணமி திதியில் பச்சரிசி தானம் செய்வதும் நல்ல பரிகாரமாக அமையும். சாதகமான நாட்கள் ஆகஸ்ட் மாதத்தில் 20, 21, 22 மற்றும் செப்டம்பர் மாதம் 7, 8, 9. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே பண விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களினுடைய வருமானத்தில் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் சற்று தன விரயங்கள் ஏற்படலாம். சூரிய பகவான் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மாதத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை.
ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானை வில்வர்ச்சனை செய்து மற்றும் பச்சரிசி தானம் செய்ய சந்திரனுக்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தியாகும். இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதி கிரகண தோஷமாக அமைகிறது. ஆகஸ்ட் மாதம் 27 மற்றும் 28ஆம் தேதி அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் கிரகண தோஷத்திற்கு அம்மன் ஆலய வழிபாடும் உகந்தது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் சற்று மனக்குறைகளும் சின்ன சின்ன சண்டைகளும் போராட்டங்களும் வந்து போகும். இவர்கள் இந்த மாதத்தில் எந்த ஒரு வேலை செய்தாலும் உங்களினுடைய குடும்பத்தில் பெரியோர்களினுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. செப்டம்பர் மாதத்தில் இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் 10, 11, 12, 13. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில திருமண விஷயங்கள், குழந்தை பாக்கியம், கிரகப்பிரவேசங்கள், வீடு வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, இது போன்ற நல்ல விஷயங்கள் வந்து சேரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறலாம். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் நல்ல மாற்றமும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு உயர்வையும் பார்க்கலாம். நண்பர்களின் உதவி இந்த மாதத்தில் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்கள் உண்டு. ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு சாதகமான நாட்கள் 30, 31 மற்றும் செப்டம்பர் மாதத்தில் 7, 8, 9 ஆகிய நாட்கள் சாதகமானவை. சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு மன பயம் விலகும். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்குகிறது. இதுவரையில் பிரிந்திருந்த உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து உங்களுடன் சேருவது மனதிற்கு ஆறுதலை தரும். சித்ரா நட்சத்திரக்காரர்கள், கன்னிராசி மற்றும் துலாம் ராசி இவர்கள் இந்த மாதத்தில் உங்களினுடைய குடும்ப சொத்து விவகாரங்களை பேசலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனதில் குழப்பங்களும் விலகும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த சிக்கல்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஏற்படக்கூடிய ஒரு விதமான மன அழுத்தங்கள் விலகும். இந்த மாதம் உங்களுக்கு முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம். வெளியூர் பிரயாணங்கள், ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கும். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களினுடைய மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பதும் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களை பேசுவதும் வெற்றியடையும். சாதகமான நாட்கள் ஆகஸ்ட் மாதத்தில் 28, 29, 30 மற்றும் செப்டம்பர் மாதம் 10, 11, 12. சித்ரா நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணு வழிபாடு சிறந்தது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது. உங்களுக்கு திருமண யோகங்கள் உண்டு. மேலும் இந்த ஆவணி மாதத்தில் உங்களினுடைய மனதிற்கு பிடித்த நபர்களை சந்திப்பதும் திருமணம் சார்ந்த விஷயங்களை பேசுவதும் குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பகை மாறும். அலுவலகத்திலேயும் உங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் நிவர்த்தியாகும். திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுப செலவுகள் உண்டு. வீடு வாங்குவது, வீடு கட்டுவது மற்றும் வீடு மாற்றுவது, இதில் சார்ந்த விஷயங்களிலும் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த குடும்பத்தில் சண்டைகளும் மனஸ்தாபங்களும் தீரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. ஆவணி மாதத்தில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் நரசிம்ம பெருமானை வணங்கலாம். பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வணங்கி தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய கடன் பிரச்சனைகள் தீரும். ஆவணி மாதத்தில் உங்களினுடைய இஷ்டதெய்வ பிரார்த்தனைகளையும் செய்யலாம். இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் மாதத்தில் இறுதியான 27, 28, 29 மற்றும் செப்டம்பர் மாதத்தில் 10, 11, 12. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே மன அமைதி மற்றும் சந்தோஷத்தை பார்க்கலாம். விசாக நட்சத்திரக்காரர்கள் துலாம் ராசியில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இந்த மாதம் உங்களுக்கு லாபத்தை தரும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு
பிள்ளைகளால் மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். இந்த ஆவணி மாதத்தில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார நிலைமை உயரும். நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனவேதனைகளும் தீரும். உற்றார் உறவினர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ஆவணி மாதத்தில் உங்கள் பிள்ளைகளினுடைய கல்வி தடைப்பட்டது மீண்டும் புதுப்பிப்பதற்கு ஒரு ஏற்றதாகவே இருக்கும். புதிய வேலை வாய்ப்புக்கான விண்ணப்பங்கள் மற்றும் அதற்கான சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சென்று சந்திப்பதும் உங்களுக்கு வெற்றியை தரும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் 23, 24, 25 மற்றும் செப்டம்பர் மாதம் 5, 6, 7 ஆகிய நாட்கள் சாதகமானவை. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 30, 31 மற்றும் செப்டம்பர் மாதத்தில் 4, 5, 6 இந்த நாட்களில் நீங்கள் சாதகமானவை பயன்படுத்தி கொள்ளலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சற்று குழப்பமான மாதமாக அமைகிறது. கணவன் மனைவியிடையே சர்ச்சைகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்து போகலாம். புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படலாம். குடும்பத்திலேயும் இதனால் உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் வந்து போகும். பண விவகாரங்களில் நீங்கள் கடன் வாங்குவதும் மற்றும் கடன் கொடுப்பதிலேயும் எச்சரிக்கை தேவை. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் சற்று சாதகமற்றதாகவே அமைகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் கேதுவுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே வேலை இடத்திலேயும் சில பிரச்சனைகள் வந்து போகலாம். திடீரென்று வேலையிலிருந்து நிற்பதும் மற்றும் வேலை பறிபோவதும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று எச்சரிக்கை தேவை. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நண்பர்களால் தொல்லைகளை கொடுக்கலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆவணி மாதத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் எச்சரிக்கை தேவை. குலதெய்வ வழிபாடுகளும் மற்றும் நவக்கிரக வழிபாடுகளும் உங்களுக்கு நன்மையை தரும். இந்த மாதம் ஆவணி மாதம் நீங்கள் நவக்கிரக வழிபாடுகளை தினந்தோறுமே கையாளலாம். சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் மாதத்தில் 28, 29 மற்றும் செப்டம்பர் மாதத்தில் 5, 6, 7 ஆகிய நாட்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ஒரு மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் தரக்கூடியதாக அமைகிறது. இருந்த போதிலும் சூரிய பகவான் கேத்துவுடன் இருப்பதனால் வேலை இடத்தில் உங்களுக்கு குழப்பங்கள் வந்து போகலாம். மற்றவர்களினுடைய அறிவுரையை கேட்காமல் இருப்பது நல்லது. 4ஆம் இடத்தில் ராகு பகவான் நண்பர்கள் மூலமாக தொல்லைகளை கொடுக்கலாம். பண விவகாரங்களில் எச்சரிக்கையும் கவனமும் தேவை. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் சந்தோஷமும் உற்சாகமும் வருவதற்கு செவ்வாய்க்கிழமை தோறும் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கலாம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சற்று சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ஒரு சில குழப்பங்கள் வரும். ஆகவே ஆவணி மாதத்தில் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதிகளில் அன்னதானங்கள் செய்வது நல்லது. இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் ஆகஸ்ட் மாதத்தில் 20, 21, 22 மற்றும் செப்டம்பர் மாதம் 5, 6, 7. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் குழப்பங்களும் அலைச்சல்களும் அதிகம் இருக்கும். பாக்கியத்தில் சூரிய பகவான் கேத்துவுடன் இருப்பது பித்ருக்களினால் சில தோஷங்களும் மற்றும் இந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால் மனதில் சில குழப்பங்களும் வந்து போகும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, பாக்கியத்தில் சூரியன் மற்றும் 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் இவர்களினால் தனுசு ராசி அன்பர்களுக்கு சற்று மூல நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படலாம். புத பகவான் மாற்றமும் மற்றும் சுக்கிர பகவான் மாற்றமும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு மேல் சற்று மனதில் குழப்பங்கள் விலகும். இந்த ஆவணி மாதத்தில் நவக்கிரக வழிபாடுகள் செய்வது நல்லது. தினந்தோறும் நவக்கிரகங்களை வலம் வருவதும் மற்றும் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். ஆவணி மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது.
இன்றைய நாளில் இந்த இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் மூல நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 30, 31 மற்றும் செப்டம்பர் மாதம் 7, 8, 9. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்கள், இவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். பிள்ளைகளால் இருந்து வந்த ஒரு மன பயம் விலகும். இவர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் நீங்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று குழப்பங்களும் மனதில் வேதனைகளும் வந்து போகலாம். மருத்துவ செலவுகள் தந்தைக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். சூரியனினுடைய சேர்க்கையில் கேது பகவான் இருப்பதனால் பூராட நட்சத்திரக்காரர்கள் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. இவர்களுக்கு இதனால் மருத்துவ செலவுகள் வந்து போகும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் விநாயகப் பெருமானினுடைய வழிபாடு மிகவும் சிறந்தது. விநாயக சதுர்த்தி அன்று குறிப்பாக விரதமிருந்து விநாயகரை வழிபாடு செய்யலாம். ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை தோறும் விநாயகருக்கு தீபம் ஏற்ற பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய மனக்குழப்பங்கள் விலகும். சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் 24, 25, 26 மற்றும் செப்டம்பர் மாதத்தில் 11, 12, 13. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ஒரு விதமான மன பயம் விலகும். இதுவரையில் குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மன பயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அது சற்று விலகலாம். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும். மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். பிள்ளைகள் படிப்பில் இருந்து வந்த தடை நிவர்த்தியாகும். மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பொது சேவையில் இருப்பவர்களுக்கு மனதில் நல்ல ஒரு பாரம் தீரக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைகிறது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் சில சிக்கல்களும் சில சுப செலவுகளும் வந்து சேரும். புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆவணி மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனிக்கிழமை தோறும் வெங்கடேச பெருமாளை வணங்கி உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆவணி மாதம் பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதிகளில் அன்னதானங்கள் செய்யலாம். ஆகஸ்ட் மாதம் 20, 21, 22 மற்றும் செப்டம்பர் மாதம் 10, 11, 12 சாதகமானவை. மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள், ஆவணி மாதத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இதுவரையில் கண், காது, மூக்கு இது போன்ற உறுப்புகளில் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இது தீரும். மருத்துவ செலவுகள் உங்களினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். சூரியனினுடைய சஞ்சாரம் கேதுவுடன் இருப்பதனால் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் செய்யவும். 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரியன் மற்றும் கேது புதன் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒரு சிலருக்கு கொடுப்பார். கோதுமை தானம் செய்ய மருத்துவ செலவுகள் குறையும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக விஷயத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மனக்கலக்கங்கள் தீரும். நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மன பாரங்களும் குறையக்கூடியதாகவே அமைகிறது. பொன் பொருள் சேரக்கூடிய மாதமாகவும் இருக்கும் இந்த ஆவணி மாதம். பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் உற்றார் உறவினர்களிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமை தீரும். ஆவணி மாதத்தில் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபமும் மற்றும் குடும்பத்தில் சந்தோஷங்களும் உண்டு. உடன் பிறந்தவர்களுக்கு சுப காரியங்கள் இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் 27, 28, 29 மற்றும் செப்டம்பர் மாதம் 5, 6, 7 இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமானவை. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு பயம் விலகும். மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொது சேவையில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த ஒரு விதமான காரிய தடைகள் விலகும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த ஆவணி மாதத்தில்
தன லாபங்கள் உயரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நல்ல ஒரு மனபாரங்கள் குறையும். குடும்பத்தில் பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் விளங்குகிறது. பிள்ளைகளினுடைய படிப்பில் இருந்து வந்த தடை விலகும். வியாபாரங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். சனிக்கிழமை தோறும் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும், கருடனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் தீபமேற்றலாம். மேலும் பிரதோஷ காலத்தில் நீங்கள் நரசிம்ம பெருமானை வணங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் விலகும். ஆவணி மாதத்தில் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 25, 26, 27, 28 மற்றும் செப்டம்பர் மாதத்தில் 10, 11, 12, 13. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ஒரு சில நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு நல்ல செய்தியை நீங்கள் கேட்கலாம். வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு ஆவணங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதத்தில் தீரும். உங்கள் குடும்பத்தாருடன் நீங்கள் திரும்பி ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம். வேலையில் இருந்து வந்த ஒருவித மனக்குறைகள் மற்றும் வேலையில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்களும் மாறும். இந்த மாதம் உங்களினுடைய பண பலம் அதிகரிக்கும். உங்களினுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் விளங்குகிறது. இந்த மாதத்தில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு சொத்துக்களில் இருந்து வந்த ஒருவித குழப்பங்களும் விலகலாம். வெள்ளிக்கிழமை தோறும் மாரியம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது. ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் கோதுமை தானம் செய்து ஆலய வழிபாடுகள் செய்ய குழப்பங்கள் தீரும். விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்கள் 5 விநாயகர் ஆலயங்களுக்கு விடலை தேங்காய் உடைக்கவும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் 1, 2, 3 மற்றும் 4. ஆகஸ்ட் மாதம் 22, 23 சாதகமானவை. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். சூரியன் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்வதும் மற்றும் புதன் சுக்கிரன் இவர்களினுடைய மாற்றம் தன லாபங்களை தரும். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷங்களும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கிடைக்கும். உங்களினுடைய எண்ணங்கள் உயரக்கூடிய மாதமாக அமைகிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே மனதில் ஏற்படக்கூடிய வலிகள் மற்றும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப காரியங்கள் காத்திருக்கிறது. புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலையில் தேடக்கூடிய விஷயங்களில் உங்கள் கைக்கு வந்து சேர வேண்டிய ஆவணங்கள் வந்து சேரும். மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை உயரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். இந்த ஆவணி மாதம் உங்களினுடைய மனதிற்கு பிடித்த நபர்களை சந்திப்பதும் அவர்களிடத்தில் உரையாடுவதும் வெற்றியை தரும். இந்த ஆவணி மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் இறுதியான 29, 30, 31 மற்றும் செப்டம்பர் மாதம் 9, 10, 11 ஆகிய நாட்கள் சாதகமானவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் இருந்து வந்த பகை மாறும். பல நாட்களாக இருந்து வந்த சிக்கல்களும் உங்களுக்கு தீரும். தன லாபங்கள் நிறைந்த மாதமாக இருப்பதனால் புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. புத பகவானின் மாற்றமும் சுக்கிர பகவானின் மாற்றமும் உங்களுக்கு சாதகமானதாகவே அமையும். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதிகளில் குலதெய்வத்தை வணங்கலாம். இவர்கள் இந்த மாதத்தில் அன்னதானங்கள் செய்து குலதெய்வத்தை வணங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பொன் பொருள் சேரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது. பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் மற்றும் வியாபாரம், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தன லாபங்கள் அனைத்தும் மனதிற்கு பிடித்தது போல் அமையும்.
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் நவக்கிரக குருவை வணங்கி மற்றும் பைரவரையும் தீபம் ஏற்றி வணங்கினால் கிரகதோஷங்கள் தீரும். சாதகமாக நாட்கள் என்று சொன்னால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 28, 29, செப்டம்பர் மாதத்தில் 5, 6, 7. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. பல மாதங்களாக இருந்து வந்த ஒருவித மன பயம் விலகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான சோர்வும் தீரும். வெற்றி அடையக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதம். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் திருமண தடை விலகுவதற்கான நல்ல அறிகுறிகளை பார்க்கலாம். வண்டி வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது மற்றும் புதிய வியாபாரங்கள் வெற்றியை தரும். இந்த மாதம் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு விதமான குழப்பங்களும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தீரும். இந்த மாதம் ஆவணி மாதத்தில் பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை வணங்குவதும் மற்றும் சனிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு தீபம் ஏற்ற கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும். ஆகஸ்ட் மாதம் இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் 28, 29, 30 மற்றும் செப்டம்பர் மாதத்தில் 5, 6, 7. 27 நட்சத்திரங்களுக்கும் உண்டான ஆவணி மாதத்திற்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.